கண்ணன் மதுரா நகரத்துக்குள்ள போறார். 10 வருஷம் ஆச்சு. பிறந்த அன்னைக்கு ஊரை விட்டு கோகுலத்துக்கு போனவர். இப்ப 10 ஆண்டுகள் கழித்து மாமா கம்சன் கொல்றதுக்கு கூப்பிட்டுருக்கார். அதுக்காக மதுரைக்கு திரும்பி வந்திருக்கார். அப்படி விதியார நடந்து போறார். பக்கத்துல பலராமன் கைகோத்துன்னு வந்தார். அண்ணா, நாம கிராமத்துல இருக்கிற வரைக்கும் ஒன்னும் அலங்காரம் இல்லாத நாம பாட்டுக்கு இருந்துட்டோம். கீழே ஒரு துண்டு, மேல ஒரு துண்டு. இப்ப நகரம் மதுரைக்கு வந்துட்டோம். இனிமே அலங்காரம் இல்லாத இருக்கக்கூடாது. ஒருத்தர் இடத்துல போய் சந்தனாலங்காரம் பண்ணிப்போம், புஷ்பாலங்காரம் பண்ணிப்போம், வஸ்திராலங்காரம் பண்ணிப்போம். பலராமன் கேட்டார், இதெல்லாம் நமக்கு யார் கொடுப்பாக்கண்ணா? நம்ம ஏதோ வெண்ணெய், பால், தயிர், மோருன்னு வாழ்ந்துட்டோம். இதுவோ மகாநகரம், ஊரே பெருசா இருக்கு. நம்மள உள்ள சேப்பாளான்னே தெரியல. ஏதோ அக்ரூரை கூண்டு வந்தாரேங்கிறதுக்காக வந்துட்டேன். கிடைக்குமான்னா, திருவக்கராங்கிற கூனி சந்தன குப்பி எடுத்துட்டு கம்சனுக்கு சந்தனம் எடுத்துன்னு போனான். கண்ணன் அவளை பிடிச்சு நிறுத்தினார். கூனி, எனக்கு சந்தனம் கொடுந்தார். இது என்ன இடைப்பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சந்தனம் எல்லாம் கொடுக்க முடியாது. நான் ராஜாவுக்கு சந்தனம் எடுத்துன்னு போறேன். இல்ல இல்ல, எனக்கு கொடுக்கலன்னா என்ன? சின்ன சந்தனம், ஏதோ இருக்கிற ஒரு செலவு சந்தனம், நான் வசதி சந்தனம் இல்லை, கையில இருக்கிற சுமார் சந்தனத்தை எடுத்து கூனி கொடுத்தா. வாங்கல கண்ணன். ஒரு தரம் எங்க 2 பேரையும் திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் கண்ணால பாரு, எங்க திருமேனிக்கு தகுதியா ஒரு சந்தனத்தை கொடு வேணும்னு திருப்பி சொல்றார். ஆவையோகோ காத்திர சதிருஷம் தீயதாம் அனுலேபனம், என்னுடைய திருமேனிக்கு தகுந்த சந்தனத்தை கொடுனால் ஏற இறங்க ஒரு தரம் பார்த்தா. தங்க குப்பிய கீழே வச்சுட்டா திருவக்கரா. இந்த திருமேனி கொடுக்கறதுக்கு எங்கிட்ட சந்தனம் கிடையாது, பின்ன நீ குடுப்பியா மாட்டியானால்? பூசும் சாந்தி என் நெஞ்சமே, என்னையே சந்தனமா சமர்ப்பிக்கிறேன், அதுதான் ஆகும். ஆத்ம சமர்ப்பணம் வேணா பண்ணலாமே தவிர இந்த சந்தனமா உனக்கு உகக்க போகிறது என்று தன்னையே கூனி சமர்ப்பித்தாள்னு சொல்லுவார்கள். இப்படி ஒரு சந்தனம் மாலாக்காரர் வீட்டுக்கு போய் புஷ்பம் வாங்கிக்கிறார். எந்த புஷ்பம் அவருக்கு இல்லைங்கிறதுக்காக நாம புஷ்பம் சமர்ப்பிக்க போறோம். எண்பகர் பூவும் கொணர்ந்தேன்னு பெரியாழ்வார் பூச்சூட்டல்னே 10 பாசுரங்கள் பாடினார். செண்பக மல்லிகையோடு செங்கேணீர் இருவாட்சி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன் இங்கிவை சூட்ட வாவென்னு. இதை சூடிக்கிறதுக்கு வா, நீ மறுவோட தமனகம் சூட்டிக்கணும், நீ இன்னைக்கு பாதிரி பூ சூட்டிக்கணும், பன்னீர் பூ சூட்டிக்கணும், துளசி சூட்டி கொள்ள வேண்டும். எது இல்லைங்கிறதுக்காக நாம கொடுக்க போறோம்? எல்லாம் அவரிடத்துல உண்டு. ஆனா எங்கிட்ட பக்தி வளர்ந்தாகணும், ஏதோ ஒரு விதத்துல நான் அவருக்கு சமர்ப்பித்தாகணும். எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கைக்கு நான் என்ன திரும்ப செய்ய போறேன்? அதனால மனம், மொழி, மை ஆகிய 3 தாளையும் வெளிப்படுத்துகிறான். அழகான ஒரு பாசுரம். வானிடை புயலை மாலை வரையிடை பிரசமின்ன தேனிடை. அப்படிப்பட்ட பெருமானை, திருவினான எம்பெருமானை வாக்கினால், கருமன் தன்னால், மனத்தினால், சிரத்த தன்னால் வேட்க மீதூர வாங்கி விழுங்கினேர் கினியவாரே. வாக்கு, மனம், கருமம், இந்த 3த்தினாலையும் எப்பன்னு தேடி போவன் தான் பக்தனாகிறான்.